ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி ஃபார் பேபிஸ். பீர்க்கங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? உங்கள் பேபிக்கு என்னென்ன வெஜிடபிள் தர்றது, எப்படி தர்றது அப்படின்னு தெரியலையா? இந்த மாதிரி உங்கள் பேபிக்கு வெஜிடபிள் வச்சு சாதம் செஞ்சு படுத்து பாருங்கள், நல்லாவே சாப்பிடுவாங்க. 8 மந்த்லேருந்து 12 மந்த் வரைக்கும் இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையானது பீர்க்கங்காய் நான் குட்டி குடிச்சு சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி, கரி லீவ்ஸ், கீ, பெப்பர், ஜீரா, கடுகு, ஸ்மால் ஆனியன் இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரைஸை 3 to 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா சோப் பண்ணி எடுத்துக்கோங்க. பேபிக்குன்னு சமைக்கிற குக்கர் எடுத்துக்கிட்டு கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடுகு, மிளகு, ஜீரா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கரி லீவ்ஸ் போட்டு ஒரு டைம் சாட்டை பண்ணிட்டு ஸ்மால் ஆனியன் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆனியன் நல்லா சாட்டை ஆனதுக்கப்புறம் தக்காளி நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி நான் எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் போட்டு நல்லா பேபிக்கு சாட்டை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் அண்ட் டொமேட்டோ ஆயிலே ஓரளவுக்கு சாட்டை ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் பேபிக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால தான் நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா சாட்டை ஆனதுக்கப்புறம் நான் குட்டி குட்டிஸாக பீர்க்கங்காயை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பீர்க்கங்காயை நீங்கள் இப்போ சேர்த்துட்டு பீர்க்கங்காயை ஆயிலே கொஞ்சம் நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. நான் கோகனட் ஆயில் அண்ட் கீ ரெண்டுமே பேபிக்கு யூஸ் பண்ணுவேன். ரெண்டுமே பேபி டெவலப்மெண்ட் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பேபிக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது, டெவலப்மெண்ட்டுக்கும் நல்லது. இது நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாட்டை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு இது சேர்த்து நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வாட்டர் வேணுமோ அவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஊற வச்சு சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் ஒரு கொதி வந்த உடனே குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுருங்க. ஒரு 4 to 5 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாதம் நல்லா குழஞ்சாதான் பேபி நல்லா சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு குக்கர் கூல் ஆனோடனே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் பீனட் நல்லா வறுத்து தோலுலாம் நீக்கிட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்துக்கிறேன். இது பீனட் பவுடர் சேர்த்தும் போது டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும். பேபி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பேபி ஹெல்த் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் பேபி நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. See you next video. Bye.